வெற்றிமாறன் சார் ஒரு படம் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே வா அசுரவா வா அசுரவா மாதிரி தான் இருந்துச்சு. அவர் அந்த கத்தி எடுத்து வெட்டுறதாகட்டும் சரி, என்னோட மனைவியை வந்து நீ எப்படா படுக்க கூப்பிடுவ அப்படின்னு தலை போட்டு வெட்டுறவா சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரஷன். என்ன மாதிரி வெற்றிமாறன் சார் படம் எப்படி இருக்கணுமோ அந்த 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 மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஓவராலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வழிநடுக பாட்டு மாதிரி இங்கே ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி சாரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சூரி சாருக்கு வந்து இந்த செகண்ட் பார்ட்ல பெருசா இல்ல, அவர் கொஞ்சம் தான் காமிச்சிருந்தாங்க. அது ஓகே, பிகாஸ் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால எல்லாரும் அவரோட கதை அவர் டிமாண்ட் பண்ணி போல. ஸோ அதனால அந்த கதைக்கு யார் ஹீரோவோ அவர் தான் இந்த படத்தோட மெயின் பார்ட்டா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட்ரி மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ ஒரு அரசியலை பத்தி பேசியிருந்தாங்க, இப்போ கரண்ட் அரசியலை பத்தி பேசியிருந்தாங்க, பழைய அரசியலை பத்தியும் பேசியிருந்தாங்க. அதாவது கமர்ஷியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களும் உள்ள ஆட இருந்துச்சு. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு 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 யூனியன் லீடர் எப்படி இருக்கணும், அவங்க எல்லாமே அதை பத்தி பேசி அதை ஆராய்ச்சி பண்ணி அவ்வளவு அழகா கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது என்னடா படம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தோணும். பட் ஆனா படமா பார்க்கும்போது கோரியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. எஸ், அதாவது எதாவது சொல்றேன், நான் எதுக்கு துப்பாக்கி தூக்கணும், நான் சுடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டா சூரிய வந்து கேட்டிருப்பாரு. சார் நான் எதுக்கு சார் சுடணும், நான் எதுக்கு சார், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது சார், அவர் நல்ல மனுஷன் சார், பட் சட்டம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான், அவர் தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா எல்லாருமே நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கான்செப்ட் என்ன ப்ரோ, அந்த இப்ப கூட பிக் பாஸ்ல கூட லேபர் டாஸ்க்கும் ஒர்க்கர்ஸ் டாஸ்க்கும் வந்துச்சு. அதுதான் படம் ஃபுல்லாமே, அதுதான் அந்த ஆக்சுவலி லேபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். ஒர்க்கர்ஸ் அதாவது ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு மேனேஜர்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே. லேபர்ஸா ஒரு கூடி ஒரு டாஸ்க் பில்ட் பண்ணதாகட்டும் சரி, மேனேஜர்ஸா கூடி ஒரு டாஸ்க் பில்ட் பண்ணதாகட்டும் சரி, அதை பேஸ் பண்ணி அது அப்படியே தான் இங்க ப்ரொமோஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான். நான் அந்த இது பார்த்துட்டு வந்து இங்க படம் பார்க்கும்போது ஓகே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கான்செப்டா இருந்துச்சு. லேபர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் நடக்கிற சண்டையை பத்தி பேஸ் பண்ணி அதை ஓவராலா கொண்டு போயிருக்காங்க. அதுதான் சூப்பரா அருமையா பண்ணிருந்தாங்க. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் வந்து விடுதலை 2. இந்த படத்தை பத்தி பேசணும்னா விடுதலை 1 பத்தி ரீகேப் பண்ணியே ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னா, விடுதலை 1 வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. வெற்றிமாறன் சார் படம் ஒரு ஆடுகளம் மாதிரி இருக்குமா, ஒரு இது மாதிரி இருக்குமா, ஒரு பொலாதர் மாதிரி இருக்குமா, அப்படி வந்தோம். அந்த படத்து கலரே மாறிடுச்சு. வேற ஜேனர்ல வந்து சூரியவே வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கூடாது மாஸ் பண்ணியிருப்பாப்ல அந்த படம். ரொம்ப அதாவது எதிர்பார்க்காம வந்ததுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளியில் வந்தோம். விடுதலை 2 வந்து அப்படி இல்லை, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இருந்து ஹைப்பை ஏற்றிட்டானுங்க. அப்படின்னு பார்க்க வந்தால் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணலன்னு சொல்லணும். என்ன ரீசன் அப்படி கேட்டீங்கன்னா, ஃபுல்லாக கம்யூனிசமான டைலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து 2K கிட்ஸுக்கு புரியுமான்னா புரியாது. அந்தளவுக்கு வந்து டைலாக்லாம் வந்து பயங்கர பேர் இடி. நம்ம லவ் சப்ஜெக்டில் படம் பார்த்துருக்கோம், ரொமான்ஸில் பார்த்துருக்கோம், க்ரைம் சப்ஜெக்ட் பார்க்குறோம், சைஃபை பார்க்குறோம், ஹாரர் பார்க்குறோம். இந்த ஜானலில் ஒரு புரட்சியான படத்தை வந்து இவங்க மூளை தூங்கி கிடக்கு 2024 இவங்க எழுப்பிடும் சொல்லிட்டு நம்மளை சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது வெற்றிமாறன் சார் மூளையை. அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடச்சிச்சு. என்னடா இவர் பேசுனது கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு, நான் போடுற செருப்பும் சரி, நான் போடுற ட்ரெஸ்ஸும் சரி சாதாரணமாக வந்ததில்லடா. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தலைவரோட ரத்தமும் வலியும் வேதனையும் அடக்குமுறையும் தாண்டி தானே உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. அதைத்தாண்டா நீங்கள் உட்காந்து நாயங்களா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறத செருப்பாக அடித்து சொன்ன மாதிரி சொல்லியிருக்காப்ல. அந்த அரசியல் தான் வந்து என்னை பிரமிக்க வச்சுச்சு. படம் ஓவராலாக பயங்கர கலெக்ஷன் பண்ணுமா, தியேட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணுமான்னா பண்ணாது. ஆனால் ஓவராலாக செம படம். இதை வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ப்ரொடியூசர் தான் சொல்லணும். இந்த படம் வந்து நம்மளுக்கு பெரிய கலெக்ஷன் கொடுக்குமா, இல்லை ஒரு நல்ல படத்தோட பேர் வாங்கி கொடுக்குமான்னு சொன்னால் என்ன பொறுத்தவரை அந்த ப்ரொடியூசருக்கு பேர் தான் வாங்கி கொடுக்கும். கலெக்ஷன் அந்தளவுக்கு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிசம் அரசியலை பார்க்க யாருமே விரும்பலை. ஆனால் உண்மையிலேயே அரசியல் தெரியாதவங்க சின்ன 2K கிட்ஸ் எல்லாமே சொன்னால் இந்த படத்தை பார்த்து முன்னாடி உள்ள அரசியலை தெரிஞ்சுக்கணும். அப்பயே பயங்கரமாக ட்ரிக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரிக்கிங், அதாவது ஒன்றுமே இல்லை, சரண்டர் ஆக சொல்லிட்டு சுடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணதுனால இந்த படம் 2K கிட்ஸ்க்கு பொருந்தாது. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு செம்ம படம் தான் சொல்லுவேன். அதுதான் சொல்லல, மாரி செல்வராஜ் சார் அரசியல், ரஞ்சித் சாரோட அரசியல், வெற்றிமாறன் சாரோட அரசியல் எடுத்துட்டோம்னா அவங்க 2 பேரும் அரசியல் வந்து ஒரு ஜாதியை பேஸ் பண்ணி வரும். இவர் வந்து ஒட்டு மொத்தமான ஒரு கம்யூனிசமான அரசியல் சொல்லி புரியாதவங்களுக்கும் புரியுற மாதிரி சொன்னதில்ல. வெற்றிமாறன் எங்கேயோ போயிட்டார், சூப்பராக பண்ணிக்க. ஓகே சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னன்னா சூரி தான் ஹீரோ, 2வது பார்ட்டில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து விஜய் சேதுபதி தான் ஹீரோ. அந்த படத்தோட வாத்தியார் வந்து எப்படி வந்து தோழராக கன்வெர்ட் ஆனார், எப்படி அந்த டோலராக டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தார் அப்படிங்கிறத முழுக்க சூரியோடைய வாய்ஸ் ஓவர்லேருந்து சொல்லியிருக்காப்புல. அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாப்புல. அந்த லெட்டர்லேருந்து சொன்னதுனாலே என்னமோ ஸ்க்ரீன் பிளே என்னடா மறுபடியும் லைவில் போகாத மாதிரி அந்த ஃபீல் இருக்கு இல்லையா. சொன்னதை தானே ஃப்ளாஷ்பேக்கில் போகிறதுனா ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப நம்மளால் வந்து நம்ப முடியாது. ஃப்ளாஷ்பேக்லாம் எப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி தேடும் ஊரை தொட்டுற மாதிரி தான் இருக்கணும்.
ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக்காக இருந்துச்சுன்னா ஓரளவு ஒப்பாதில்ல. அந்த ஃபீலிங் தான் கண்டிப்பாக 2K கிட்ஸ்க்கு வந்துடும். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, படத்தை நான் ரசித்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபில் வேறு லெவலு. அந்த காலத்தில் வந்து கேப்டன் பிரபார்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் க்ரீனிஷில் அந்த கார் போகிறது, விஜயகாந்தோட ஜீப் போகும் முன்னாடி அந்த ஒரு மாதிரி டூம் லைட்டை போட்டு நைட்டில் அப்படி போயிட்டு இருப்பாப்புல, ரொம்ப அமர்க்கமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே சேத்தன் மாதிரியே அங்கே பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் வந்து போலீஸாக இருப்பார். அவர் ஒரு ஆண்டி போலீஸ் மாதிரி இருப்பார். ஸோ எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அந்த படம். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய கலெக்ஷனு கேப்டனோட 100 படம். அந்த ஃபீல் இந்த படம் கொடுத்துச்சு. ஏன்னா அதோட ஒரு 1% கூட தான் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த ஹெலிகாம் ஷாட்ஸோடைய ஒர்க்கு எல்லாமே இது வேல்ராஜ் சாரோட வாழ்ந்துருக்காப்ல, ரொம்ப அருமையாக இருக்குது. டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைட் சீனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தம். அந்த காலத்தில் எப்படி அந்த பீரியட் டைமில் வந்து எப்படி ஃபைட் பண்ணுவானுங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க, அதப்புறம் பண்ணிக்க மறக்க முடியாத ஒரு நபர்னா கேன்னு சொல்லலாம். நம்ம கருணாஸோட பையன், அப்பா அவரோட போர்ஷன் தான் ஆரம்பிக்குது ஓப்பன் பண்ணோன்னே. என்ன எனர்ஜி அந்த பையன், நெஞ்சை தூக்கிட்டு சின்ன பையன் எப்படி நடிச்சிருக்காப்ல தெரியுமா, பயங்கரமாக நடிச்சிருக்காப்ல. கேன் பெரிய எதிர்காலம் இருக்குது, உண்மையிலே செம்ம எதிர்காலம் இருக்குது. நான்லாம் நினச்சி கூட பார்க்கல, என்னடா அசல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான்னு நினச்சி பார்த்தா படத்தில் வந்து நான் கூட நினச்சேன் ஜூனியர் சேதுபதியாக தான் வந்திருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். அந்த போர்ஷன் வந்து 2 பேரும் கனெக்ட் பண்ணும்போது, ஓ இவன் அந்த ஊரில் உள்ள ஒரு பையன் சொல்லிட்டு அவனுடைய பேரத்தை இவர் எடுத்து வச்சுட்டு கருப்பன் சொல்லிட்டு அந்த கேரக்டராகவே வாழ்வார். ஏன்னா அவனுடைய இறப்புக்கு முன்னாடி அந்த இறப்பில் வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த அதாவது ஸ்டன் மாஸ்டரோட ஒர்க்கு அப்படி யதார்த்தமாக இருக்கும். இந்த சகதியில் விழுந்து பேரட்டு நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் ரொம்ப சூப்பராக பண்ணி கேனுக்கு வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது. பெரிய லெவலில் வருவாப்புல. மியூசிக் தான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. ஒருவேளை ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம பண்ணிட்டோம், 2வது பார்ட்டில் இவர் தான் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம் வந்து பண்ணிச்சோ என்னமோ தெரியல, இல்லை வேறு எதாவது பட்டோன்னா ஈகோவாக எடுத்துப்பார் இளையராஜா சும்மாவே ஈகோ பிடிச்சாரு. ஸோ இதில் வந்து வேறு எதாவது மாற்றினா எதுவும் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் ஜிவியை போட்டிருந்தாங்கன்னா 2K கிட்ஸ்லாம் உள்ளே வர வச்சுருப்பாப்ல. அந்த மாதிரி இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான சீனில் கூட பேக்ரவுண்ட் சார் ஒர்க் ஆகலை. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. இளையராஜா சாரை குறை சொல்லலை, என்ன நடச்சுங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம வெளியில் இருக்கோம். ஒருவேளை அந்த பரபரப்பான சீன்லாம் இன்னும் நம்மளை சீட் எட்ஜுக்கு கொண்டு வர மாதிரி, பின்ட்ராப் சைலண்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்க முடியும். அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு மியூசிக்கு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது உண்மையே சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க பெரிய டீம், நம்ம யாரெல்லாம் சொல்லக்கூடாது. 8.2 கொடுக்கலாம்.